ப்ரோ விடாமுயற்சி டீசர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தரமாக இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்த்தபுளான ஒரு ட்ரைலர் கட்டு ப்ரோ. உண்மையாலுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையாலுமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா அஜித் சாரை வந்து பார்த்தோன்னா செதுக்கி இருக்கிறாங்க. உண்மையாலுமே மகள் திருமேனி சார்லாம் ரொம்ப செதுக்கி இருக்கிறாங்க. இன்னொரு நிர்வாஷான்னு நினைக்கிறேன் அதோட சினிமோட்டோகிராஃபி. உண்மையாலுமே தரமான ஒரு ஃப்ரேமிங் கொடுத்துருக்குறாங்க. அர்ஜுன் சார், ரெஜினா கசென்ட்ரா அவங்கலாம் நடிச்சிருக்கிறாங்க. மஞ்சு வாரியர்ல ப்ரோ ரெஜினா அப்டேட்டே இல்ல அஜித் சாரை பத்தி. இப்ப டீசர் திடீர்னு விட்டுருக்காங்க, எப்படி இருக்காது? உண்மையாலுமே அன்எக்ஸ்பெக்டட் தான் ப்ரோ. உண்மையாலுமே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் விட்டுருக்குறாங்க. உண்மையாலுமே அது வந்து ரொம்ப தரமாக இருக்குது. அதாவது ஃபேன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கருமே கூட. உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா ப்ரோ இந்த இடத்துல ஆனஸ்டாக சொல்கிறது, நான் ஒரு தளபதி ஃபேன். உண்மையாலுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இவரோட ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வந்து பார்த்தோன்னா ரசித்து பார்த்தேன். உண்மையாலுமே அவரோட ஃப்ரேமிங்லாம் ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பாக வந்து அவருக்கு பேசும் பொருளாக அமையும் அப்படின்றதுலேயும் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா இத்தனைக்கும் வந்து அனிருத் சார் பிஜிஎம் தெறிக்க விட்டுருக்குறாங்க. இந்த கடைசியில் வீடா முயற்சின்னு ஒரு பிஜிஎம் மாதிரி ஒன்று வரும். அது ஒரு அதாவது தெரிக்க விட்டாரு அனிருத்லாம். உண்மையாலுமே பொங்கலுக்கு நல்ல ஒரு ஹைப் இருக்குமா இந்த படம்? கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா பொங்கல் அன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹைப் இருக்கும் இந்த படத்துக்கு. அதுல வந்து நான் சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இல்லை. இத்தனைக்கும் அஜித் சார் அப்படின்ற அந்த ஒரு மனுஷன் இப்ப ஃபார்முலா 1 ரேஸ் எல்லாம் வந்து உண்மையாமே ப்ரோ அந்த எல்லாருக்கும் கைவிடும் போது அப்படின்னு அந்த ஒரு லைன்லாம் வந்து பார்த்தோம்னா உண்மையாவே மோட்டிவேஷனல் லைன் ப்ரோ. உண்மையாமே அது வந்து இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து விடாமுயற்சி திறவினையாக்கும் அப்படின்னு தான் டைட்டிலே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீல் ஆரம்பிச்சு எம்ல முடிகிற வார்த்தை அவருக்கு வெற்றி மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்றது அஜித் சாருக்கோட ஒரு உண்மையுமே கூட. இந்த படம் நல்ல படமா இருக்குமா? என்ன ப்ரோ நல்ல படமா அமையுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க இவ்வளோ நாள் லேட் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு செலவுல இதாகும். இந்த படமாவது லைக்காவுக்கு வந்து ஒரு கம்பேக்கா அமையும் அப்படின்னு ஒரு ஹைப் கொடுக்கலாம். லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து அடிபட்டு வராங்க. அனிருத் பிரிஜம்லாம் தெருக்கி விட்டாரு ப்ரோ. உண்மையாலுமே அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஹைப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். உண்மையாலுமே இந்த ஹைப் வந்து பார்த்தோன்னா மகிழ் திருமணி சார் மேல எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவரும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி தடம் மீகாமன் அப்படின்னு படம் எடுத்திருந்தாரு. அந்த ஒரு ஹைப்பும் இருக்குது. இதுக்கு முன்னாடி அஜித் சார் வந்து பார்த்தோன்னா வலிமை, துணிவு அப்படின்னு படம் கொடுத்துட்டு இந்த ஒரு படம் கொடுக்குறாரு. ஸோ அப்படின்ற போது இந்த படம் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு. உங்களுக்கு ஆல்ரெடி 2 படம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன படம் சொன்னாங்க? பணங்காணும் விக்ரம் படம். அதெல்லாம் பேக் அடிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல நம்ம என்ன பண்ணா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா எந்த படம் வேணா வரட்டும். நம்ம சங்கர் சாரோட கேம் சேஞ்சர் ரொம்ப காம்படிஷனா இருக்கு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேட் கொடுத்துட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல பேக் அடிக்க வாய்ப்பு இல்லை. கேம் சேஞ்சர் வந்துடும். அப்படி பார்த்தோன்னா விடாமுயற்சி வரும். எனக்கு தெரிஞ்சு வணங்கான் வந்து டவுட் தான் ப்ரோ. வணங்கான் வந்து அந்த டைம்ல ரிலீஸ் பண்றது கொஞ்சம் டவுட் தான். விக்ரம் படம் வந்து அதுவும் அது வந்து மே மாசம் ஓடுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டீம் ப்ரொடக்ஷன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா விடாமுயற்சி படம் வரும். அதுதான் உண்மை கூட. படம் வந்து கண்டிப்பா வந்து கலெக்ஷன் அடிக்கும் ப்ரோ. 1000 கோடின்ற ரேஞ்சுக்கே பார்க்காதீங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா உண்மையாலுமே வந்து ப்ரோ 500 கோடி கண்டிப்பா அடிக்கும் ப்ரோ. அது வேணா நான் சொல்றேன். உண்மையாலுமே அதுக்காக வந்து பார்த்தோன்னா தளபதி ஃபேன்ஸ் மூலியமா வந்து பார்த்தோன்னா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உண்மையாலுமே அஜித் சாருக்கு இப்பதான் ரேசிங்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு மனுஷன். இருக்க மோட்டிவேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தட்ஸ் த மேன் ஆஃப் அஜித் சார் அப்படின்றத என்னோட இது. விடாமுயற்சி டீச்சர் பாத்தீங்களா? நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து 25 வருஷமா ஆரம்பத்தில் ரஜினி ஃபேனாக இருந்தேன். அதுக்கப்புறம் அஜித் தான். இன்னும் அந்த படம் விட மாட்டான். ஆனால் விஸ்வாசம் படத்துலேருந்து சூப்பர் ஹிட்டு ஃபேமிலி ஸ்டோரி. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி துப்பாக்கி சொல்லலாம் அது போனதை விட்டுணும். ஆனால் இப்போ வர்ற படம் சூப்பர். ஜனவரி பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வருது. சூப்பர். ஓகே.